ஆலிமாக்களும் ஹாஃபிதாக்களும் சமீப காலமாக அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஆலிமா என்பது ஊரிலே கூட ஒன்றும் இருக்காது. ஒரு ஊரிலேயே யாராவது சுட்டி காட்டப்படுகிற அளவுக்கு ஒரு ஆலிமா இருக்கும். தமிழ்நாட்டினுடைய சில ஊர்களை தவிர வேறு எந்த ஊர்களிலும் பெண் ஹாஃபிதுகளை பார்க்க முடியாது. ஆனால் இறையருளால் நாடு முழுக்க இப்போ ஏற்பட்டிருக்கிற இஸ்லாமிய பெண் கல்வி, பெண்களினுடைய மார்க்க கல்வியினுடைய முன்னேற்றம் இன்றைக்கு நிறைய ஆலிமாக்களை, ஹாஃபிதாக்களை, முபல்லிகாக்களை இவைகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறது. ஒரு பக்கம் இது மிகப்பெரிய வரவேற்புக்குரியது என்றாலும் நம்முடைய முன்னோர்களில் எவ்வளவு தூரம் பெண்மணிகளில் ஆலிம்கள், ஹாஃபிதுகள் இருந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். எதனால் பெண்கள் மார்க்க கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லுகிறோம்? ஒரு பெண் மார்க்கத்தை அறிந்தால் அவள் குடும்பத்திற்கே அவள் மார்க்கத்தை சொல்லித் தருவாள். ஆனால் ஒரு ஆண் மார்க்க கல்வியை அறிந்தால் அது அவனுக்கு பயன்படலாம், எப்போதாவது சில பேருக்கு பயன்படலாம். அதனால்தான் ஆண்களில் ஆலிமாகுவதற்கும் பெண்களில் ஆலிமாவாக ஆகுவதற்கும் இடையிலே பெரிய வேறுபாடு உண்டு. நாம் அடிக்கடி உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறோம், பெண் பார்க்க போகிற இடத்தில் பெண் ஓதி இருக்கிறாளா என்பதிலே நாம் காட்டுகிற கவனம், மாப்பிள்ளை பார்க்க போகிற இடத்தில் ஆண் ஓதி இருக்கிறானா என்பதிலே காட்டுவதில்லை. ஓதி இருக்கிறாரான்னு நாம் கேட்கறது கூட இல்லை. அவர் சம்பாத்தியம், அவர் வேலை என்றெல்லாம் விசாரிப்போமே தவிர ஓதுவதை கேட்கவில்லை. ஆனால் ஒரு பெண்ணின் அழகு இருந்தாலும், எத்தனை நகை, என்ன ஏது என்னென்னமோ பேசினாலும் தவறாமல் ஓதி இருக்கிறாளா என்று கேட்போம். காரணம், ஒரு பெண் அறிந்திருக்கிற மார்க்க கல்வி என்பது அவளுக்கானதல்ல, அடுத்த தலைமுறைக்கான இல்முத்தீன், அது மார்க்க கல்வி. அதிலே தேர்ச்சி பெற்ற ஆலிமாக்கள், ஹாஃபிதாக்கள் நிறைய பேர் ஒரு காலத்தில். இப்போ தான் நாம் பட்டம் கொடுக்குறோம். ஒரு 3 வருஷம் முடிச்சிட்டாங்க, 4 வருஷம் முடிச்சிட்டாங்க ஆலிமா, ஒரு 4 வருஷம் குரானை மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டாங்க ஹாஃபிதா என்று கொடுக்கிறோம். ஒரு காலத்தில் பட்டமெல்லாம் தரவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆலிமாக்களை விட மிகப்பெரிய கல்வி கடல்களாக இருந்தார்கள். 1,00,000 ஹதீஸுகளை மனப்பாடம் செய்து முடித்த ஹாஃபிதாக்கள் பெண்களிலே இருந்தார்கள். சட்ட மேதைகளாக பெண்கள் இருந்தார்கள். ஹதீஸுகளை உலமாக்களுக்கே பாடம் நடத்துகிற அளவுக்கு பெண்கள் இருந்தார்கள். நான் அவர்களைத்தான் இங்கே பெண் ஆலிமாக்கள், பெண் ஹாஃபிதாக்கள் என்று சொல்லுகிறேன். அந்த அளவிற்கு ஆற்றல் பெற்ற மார்க்க கல்வியின் மகத்துவத்தை புரிந்து அதிலே ஓங்கி நின்ற பெண்மணிகள் நிறைய பேர். பெண்களுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தால் மிகப்பெரிய அளவில் அது சமுதாயத்தில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், உங்கள் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் சூரத்து நூரை கற்றுத்தாருங்கள். சூரா அந்நூர் திருக்குர்ஆனுடைய 18வது ஜுசுவிலே இருக்கிற ஒரு அத்தியாயம். சூரா அந்நூர் பெண்களின் எல்லா ஒழுக்கத்தையும் பேசும். பார்வையை தாழ்த்துவதிலே இருந்து பரவலாக ஒரு பெண் பேண வேண்டிய எல்லா செய்திகளையும் பேசுவதால் தான் சூரத்து நூரை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த உம்மத்தின் ஆலிமாக்கள், ஹாஃபிதாக்கள் என்று யோசிக்கிற போது ஆலிமாவாக, ஹாஃபிதாவாக, சட்டமேதையாக, ஹதீஸ்கலை வல்லுநராக, கோத்திரங்களை பற்றிய ஞானம் உள்ளவராக, கவிஞராக இத்தனை பரிணாமங்களையும் பெற்ற பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு பெரிய இல்மு! சஹாபாக்களின் அடுத்த காலம் தாபிஈன்களுடைய காலம். தாபிஈன்களில் பெரும்பாலான பேர் திரைச்சீலைக்கு பின்னாலே ஆயிஷா அம்மாவிடம் ஓதியவர்கள். பிரபலமான தாபிஈ ஹதரத் மஸ்ரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நிறைய ஹதீஸுகளையும் அதன் நுணுக்கங்களையும் ஆயிஷா அம்மாவிடம் தான் படித்தோம். எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கும்! 2210 ஹதீஸுகளை இந்த உம்மத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலேயே அதிக ஹதீஸுகளை அறிவித்த பெருமை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சாரும். அதையடுத்து 2வது இடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, 3வது இடம் இப்னு உமர் என்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமரை சாரும். சுமார் 78 வயசு ஆயிஷா அம்மா வஃபாத்தான போது
ஜனாசா தொழ வைப்பது யார் என்று கடுமையான ஒரு பேச்சு அங்கே வந்தபோது கூடியிருக்கிற மார்க்க அறிஞர்களெல்லாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த உம்மத்திற்கு 2000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை அறிவித்து தருகிற மிகப்பெரிய ஆலிமாவான ஹாஃபிதாவான இந்த கல்விமானுக்கு இவர்களை விட அதிகம் ஹதீஸுகளை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் ஜனாசா தொழ வைக்க வேண்டும் என்றார்கள். அவர்தான் தொழ வைத்தார். இந்த உம்மத்தில் இன்றைக்கு நாம் கையில் வைத்திருக்கிற ஃபிக்ஹ் சட்டங்கள் என்கிற மார்க்க சட்டங்களில் 1/3 பகுதியை 1/3 அறிவித்து கொடுத்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஹதீஸை சொன்னாலும் பட்டென்று கேள்வி கேட்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சில ஹதீஸுகளில் இப்படியே சொல்லி இருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா, இந்த உம்மத்திலேயே இந்த கேள்வியை கேட்ட முதல் ஆள் நீதான் என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஆலிமாக்களும் ஹாஃபிதாக்களும் என்று பட்டம் கொடுக்கப்படாத காலத்திலேயே மிகப்பெரிய அளவில் இருந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறப்ப மொத்த மனைவிகள் 11 பேரோடு வாழ்ந்தாலும் வஃபாத் ஆகிறப்ப விட்டுட்டு போனது 9 மனைவி. ஒரே நேரத்தில் 9 மனைவியை விட்டுட்டு மௌத்தா போனாங்க. எல்லாரும் இல்மிலே தேர்ந்தவர்கள் அல்ல. ஒரு சில பேருக்கு ஓரளவு இல்மு இருக்கும். மிக அதிகமாக கல்வி என்பது இல்ம் என்பது ஆலிமா என்பது பார்த்தால் 3 பேர். ஃபஸ்ட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, 2வது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, 3வது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அநேக பெண்களுக்கான பிரத்யேக சட்டங்களையும் அவர்களின் சுத்த அசுத்தம் சம்பந்தமான மசாலாக்களையும் நமக்கு அறிவித்து தருவது யார் என்று பார்த்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவாக இருக்கும். இல்லாவிட்டால் இந்த இருவர் உம்மு சலமா ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுமாவாக இருக்கும். ஆயிஷா அம்மாட்ட பொம்பளைக மசாயில் கேட்டது மட்டுமல்ல, அவங்க எவ்வளவு பெரிய ஆலிமான்னு சொன்னால் ஆண்கள் கேட்பார்கள், ஹலீஃபாக்கள் கேட்பார்கள், அமைச்சர்கள் கேட்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருங்கொண்ட ஹலீஃபாக்கள் எல்லாம் ஆயிஷா அம்மாவிடம் கேட்பார்கள். இன்னொரு செய்தி தெரியுமா? இஸ்லாமிய அரசு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் அமைந்த போதும், சுமார் 10.5 ஆண்டு காலங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்த போதும், ஏதாவது சட்டம் ஒன்று அரசாங்கத்தின் சார்பாக இயற்றப்படுமானால் அந்த சட்டம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எந்த இடையூறும் இல்லை அப்படின்னு சொல்லி சான்றிதழ் தர்றது ஆயிஷா அம்மா. ஆயிஷா அம்மா சொன்னாதான் அது சட்டமாக ஆகும், இல்லாவிட்டால் ஆகாது என்ற அளவுக்கெல்லாம் மிக பெரும் ஆலிமாவாக அன்றைக்கு திகழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஷாஃபி இமாமுக்கு உஸ்தாதாக இருந்தவங்க நஃபீசா அம்மா. அவர்களின் ஜனாசா போகிற போது அவர்கள் மட்டுமல்ல, நிறைய நல்லடியார்கள் மௌத்தாகி ஜனாசாவை தூக்கிட்டு வர்றப்போ அந்த நஃபீசா அம்மா வீட்டு வழியாக கொண்டு போய் சொல்லுவாங்களாம். அவ்வளவு பெரிய ஆலிமா, அவ்வளவு பெரிய ஹாஃபிதா, ஆன்மீகத்தில் சூஃபி தத்துவத்தில் ஊறி திளைத்த நஃபீசத்துல் மிஸ்ரியா, நஃபீசா பின்துல் ஹசன். எத்தனை பெண்மணிகளை ஆலிமாக்களாக ஹாஃபிதாக்களாக உங்களுக்கு முன்னாலே சொல்ல முடியும்னு தெரியல. அவ்வளவு நீண்ட பட்டியல் பெண் ஆலிமாக்களில், பெண் ஹாஃபிதாக்களில் ஏராளமாக இருந்திருக்கிறது. புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் சகோதரிக்கு திருமணம் முடிந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண்ணை அனுப்புகிறார்கள். பெண் பின்னாலே போகிறது. முன்னாலே ஏராளமான கழுதைகளில் கிதாபுகள் போனது, மூட்டையாக. இன்றைக்கி நாம் லாரியில் வச்சு சீரு பொருள் அனுப்பிச்சி விட்றோமா இல்லையா? கரண்டியிலேருந்து, வாஷிங் மிஷின்லேருந்து, ஃப்ரிட்ஜிலேருந்து, கிரைன்லேருந்து எல்லாம் போகுது. ஆனால் ஒரு குரான் பெட்டி மட்டும் போகும். குரான் பெட்டி ஒன்றே, அதுவும் பூட்டப்பட்டிருக்கும். ஏன்னா அடிக்கடி எடுக்கிறது இல்லை, திறக்கிறது இல்லைங்கிறதுனால. கிதாபுகள் கழுதைகளின் மேல் மூட்டைகளாக ஏற்றப்பட்டு அந்த காலத்தில் பெண்ணுக்கான சீர்வரிசையே என்ன தெரியுமா? அந்த பொண்ணு ஓதி முடித்த கிதாபெல்லாம் போகிறது. இவ்வளவு கழுதைகளில் கிதாபுகள் போகிறது என்றால் அந்த பெண்கள் எல்லாம் எவ்வளவு ஆலிமா. இன்றைக்கி நாமெல்லாம் 7 கிதாப் அல்லது 8 கிதாபு முடிச்சுட்டு ஆலிமான்னு பட்டம் வாங்கிடுறோம். எவ்வளவு பெரிய ஆலிமாக்களாக இருந்திருக்கிறார்கள். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய சகோதரி. இப்படி நிறைய பேர் யாரெல்லாம் கரைகண்ட முறையில் ஓதினார்கள் என்று பார்க்க. ஏன் இந்த புகாரியினுடைய விரிவுரையாளராக இருக்கிற
ஃபதகுல் பாரி என்று உலக புகழ் பெற்ற புகாரிக்கு விரிவுரை எழுதிய இந்த அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய உஸ்தாத் யார் தெரியுமா? கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை இவங்க படித்தது ஜைனபு பின்த் அப்துல்லான்னு ஒரு பொம்பளைட்ட. அல்லாஹு அக்பர், நிஅமத்தில் மர்அத்து ஹாதிஹி. இப்னு ஹஜர் எழுதி வச்சிருக்கார், எவ்வளவு நல்ல பொம்பளை. ஹதீஸுகளை ஹதீஸின் விரிவுரையாளர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். நாம் அதைத்தானே யோசிக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆலிமாக்களாக ஹாஃபிதுகளாக்களாக இருந்திருந்தால் இவ்வளவெல்லாம் நடந்திருக்கும். இப்னு அசாக்கிர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு பெரிய முஹத்திஸ். இப்னு அசாக்கிர், அல்லாஹு அக்பர். இவரை பற்றிய இவரின் ஹதீஸுக்களையின் திறமை பற்றிய விஷயங்களை வேற. அவர் சொல்கிறாரு, நான் ஊரூராக போய் ஹதீஸு ஓதியிருக்கேன். எனக்கு ஓதி கொடுத்தவங்க கிட்டத்தட்ட 1000 பேர்த்துக்கு மேலே 80 பொம்பளைகள்கிட்ட ஓதியிருக்கேங்கிறார். யார்? இப்னு அசாக்கிர். ஹதீஸ்கலை வல்லுநர்களுக்கே பாடம் எடுக்கிற அளவுக்கு பெருங்கொண்ட இல்முக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருப்பவர்கள் அக்கால ஆலிமாக்கள், அக்கால ஹாஃபிதாக்கள். 80 பொம்பளைகள் இப்னு அசாக்கிருக்கு ஓதி கொடுக்குற அளவுக்கு அவர்களுக்கு கிதாபுகளின் ஆற்றல் இருந்திருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி தெரியும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவுக்கு முன்னாலே, ரசூலுடைய ரவுதாவுக்கு முன்னாலே பாடம் நடத்தியவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கூடியிருக்கிற எல்லோருக்கும் கற்றுக் கொடுப்பார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய பாட அறை ரசூலுடைய ரவுதாவுக்கு முன்னால் பாடம் நடத்துகிறப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்தினா யார் உட்காந்துருப்பா? எல்லாம் பெரிய மார்க்க அறிஞர்கள் அத்தனை பேரும். அந்த பாடம் நடத்துகிற இடத்துக்கு பின்னாடி மாலிக் இமாமுடைய வீடு. வீட்டில் மாலிக் இமாமினுடைய மகள் இருக்கிறார். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கதவோரமாக நின்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பாடம் நடத்துகிறத இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மகள் கேட்பார்கள். அவர்கள் பேரும் ஃபாத்திமா. மாலிக் இமாமுக்கு 3 பையன், ஒரு பொண்ணு ஃபாத்திமான்னு. அந்த 3 பசங்களை விடவும் இல்மு இந்த பொண்ணுக்கு தான், ஃபாத்திமாவுக்கு. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. மாணவர்களிடத்தில் பாடத்தை கேட்பார்கள். சமயங்களில் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி படிக்க சொல்லுவார்கள். ஹதீஸுகளை படிக்க வேண்டும். இந்த ஹதீஸுகளை படிக்கிறப்போ சின்னதாக தவறு வரும் இல்லையா? இலக்கண தவறோ, கருத்து தவறோ, இலக்கிய தவறோ, என்னமாவது சின்ன தவறு வரும் இல்லை? தவறு வந்த உடனே இந்த பொண்ணு கதவை தட்டும். கதவை ஒரு தட்டுன உடனே மாலிக் சொல்லுவாங்க, எப்போ தப்பாக படிக்கிறியாட்டு இருக்குது, என் பொண்ணு கதவை தட்டுது. அங்கே பார்த்தா கண்டிப்பாக தவறாக தான் இருக்கும். உட்கார்ந்திருப்பது யார்? பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள். அந்த பெரிய மார்க்க அறிஞர்களுக்கு வரக்கூடிய தவறுகளையே சுட்டி காட்டுகிற அளவுக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களின் வீடுகளிலே ஆள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும். பெரிய ஆலிமாக்கள் இருந்தார்கள். இன்றைக்கி நாம் முழுசாக ஓதுறதே பெருசு. சில பேர்லாம் 3 வருஷம்னு ஓத ஆரம்பித்து 1.5 வருஷத்துலேயே கட்டி கொடுத்துருவாங்க. பாதி ஆலிமா பட்டம் வாங்காமையே முடிச்சு போயிடும். பட்டமே வாங்கினாலும் கூட இன்றைக்கு ஓதக்கூடிய பெண் ஆலிமாக்களின் கல்வி என்பது கடுகளவு. அன்றைக்கு இருந்த பெண்களின் ஆலிமாக்களை பொறுத்தவரை. அதே போல ஹாஃபிதாக்கள், அல்லாஹு அக்பர், குர்ஆனை மனனம் செய்தவர்களில் பெண்களில் எத்தனையோ பேர். நாம் மனப்பாடம் பண்ணுற 30 ஜுஸுவை பெருசாக நினைக்கிறோம். 114 சூறாவை 1,00,000 ஹதீஸுகள் வரை பார்த்தவர்கள், மனப்பாடம் செய்தவர்கள் நிறைய பேர். 1,00,000 ஹதீஸுகள். அந்த காலத்துல எல்லாம் 3,00,000 ஹதீஸை மனப்பாடம் பண்ணி முடித்தாங்கன்னா அவங்களுக்கு ஹுஜ்ஜத்துன்னு பேர். ஹாஃபிஸ்ன்னு சொல்கிறவல்ல, அந்த மாதிரி ஹுஜ்ஜத்துன்னு பேர். 1,00,000 ஹதீஸை மனப்பாடம் பண்ணி முடித்தா தான் ஹாஃபிதுன்னு பேர். அபூ ஹனீஃபா இமாம், ஷாஃபி இமாம் போன்றவர்களெல்லாம், கசாலி இமாம் போன்றவர்களெல்லாம் ஹுஜ்ஜத்துகள். ஹுஜ்ஜத்துனா 3,00,000 ஹதீஸு. அப்புறம் ஹாஃபிதுங்கிறது 1,00,000 ஹதீஸு. இந்த காலத்தில் தான் ஹாஃபிது அப்படிங்கிறத குர்ஆன் மனப்பாடம் பண்ணவங்களுக்கு மட்டும் சொல்கிறோம், ஹாஃபிதான்னு சொல்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் மேலப்பாளையம், காயல்பட்டணம், கீழக்கரை இந்த மாதிரி ஊர்களில் நிறைய பெண் ஹாஃபிதாக்கள் சற்று ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் கூட இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஊர்களையும் ஹாஃபிதுகள் குறைந்து போய்விட்டது. நான் மிக நன்றாக மனப்பாடம் செய்வதற்குரிய தகுதியும்
அதற்கான மனன சக்தியும் அவர்களிடம் இருக்கிறது. பெண்கள் நினைத்தால் இந்த ஆண்களுடைய கவனம் வெளியுறவு சம்பந்தமாக இருக்கிறதுனால பல பக்கம் செதறும். ஒரு வீட்டு நிர்வாகத்தில் இருக்கிற பெண் ஒரு குதிரைக்கு லாடம் கட்டிவிட்டதை போன்று, பார்வையை மறைத்தது போன்று கவனங்களை குவித்து வைப்பதால் ஒரு பெண்ணுக்கான ஞானம் என்பது, மனப்பாட சக்தி என்பது அதிகம். ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி இருக்கிற 10th +2 பப்ளிக் ரிசல்ட்டுகளை பார்த்தாவே தெரியுமே பெண்கள் சதவீதம் என்ன, ஆண்கள் சதவீதம் என்ன. விடைகளை மனப்பாடம் செய்து விடைத்தாளில் கொண்டு போய் மனப்பாடத்தை கொட்டுவதில் ஆண்களை விட பெண்களுக்கு மனன சக்தி இயற்கையாகவே அதிகம். ஆம்பளை கூட மறந்துடுவார். 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே யாரை பார்த்தோம், அவர் என்ன விஷயங்கிறத பூரா ஆணை விட பெண்கள் மனப்பாடமாக வைத்திருப்பார்கள். நான் இதையெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன், இன்றைக்கும் கூட பெண்கள் நினைத்தால் ஹாஃபிதாக முடியும். ஒன்று, வீட்டோடு இருக்கிறார்கள், கவனம் வெளிகவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். இதுவெல்லாம் அவர்களுக்கு மனப்பாடம் செய்வதற்கு ஏற்றவை. வெளியில் போகிறப்ப எல்லா இடத்துலையும் ஒரு ஆம்பளைனால ஓத முடியாது. ஆனால் ஒரு பெண் சும்மா ஓதிக்கிட்டே வேலை பார்க்கலாம். அடுப்படிக்கோ, அந்த ரூமுக்கோ, இந்த ரூமுக்கோ, வீட்டு வாசற்படிக்கோ, கூட்டுறப்பவோ, கழுகிறப்பவோ எல்லா நேரங்களிலும் குர்ஆன் ஓடும். குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கு அக்காலத்தில் மேலப்பாளையத்தினுடைய பெண்களை பற்றி சொல்லுவார்கள். வீடு சுருட்டி கொண்டே ஒரு கைத்தொழில் ஒன்றும் நடந்து கொண்டிருக்கும், வாயிலே குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் அங்கு போன்ற ஊர்களிலெல்லாம் ரமலானிலே தொழ வைக்கக்கூடிய ஹாஃபிதுகள் தொழ வைக்கிற போது தாய்மார்கள் ஹாஃபிதுகளாக இருப்பார்கள், பயமாக இருக்கும் என்று ஹாஃபிதுகள் நினைப்பார்கள். இன்றைக்கி பெண் ஹாஃபிதாக்களினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. அல்லாஹுவின் பேரருளால் சில இடங்களிலே அப்படி மனப்பாடம் நடக்கிறது. இப்போ உங்களிடத்தில் இந்த ஆலிமாக்களை பற்றியும் ஹாஃபிதாக்களை பற்றியும் திரும்ப திரும்ப பேசுவதற்கு என்ன காரணம் என்றால், தயவு செய்து நீங்கள் பெற்ற பிள்ளைகளையாவது ஆலிமாக்களாக ஆக்குங்கள், ஹாஃபிதாக்களாக ஆக்குங்கள். ஒரே ஒரு திருக்குர்ஆனை மனப்பாடம் செய்து முடித்தவர், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஹாஃபிதா, சொர்க்கம் போவதற்கு முன்னால் நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட 10 பேரை இந்த பெண் சொர்க்கத்திற்கு கூட்டி போகலாம். ஹாஃபிதாக்களுடைய சிபாரிசு. திருக்குர்ஆனை மனனத்திலே வைத்திருக்கிற ஒரு பெண்ணினுடைய கபரு வேதனை நிச்சயமாக இருக்காது. திருக்குர்ஆனோடு வாழ்க்கை பயணத்தை தொடங்குபவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், அஃதலு உம்மதி ஹமலத்துல் குர்ஆனி வ அஸ்ஹாபுல் லைல். என் உம்மத்திலேயே ஆகச் சிறந்தவர்கள் 2 பேர். ஒன்று இரவு தொழுகையாளிகள், இன்னொன்று குர்ஆனை சுமந்தவர்கள். இந்த குர்ஆனை சுமக்கிற பாக்கியம் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேத்திமார்களுக்கும் வேண்டுமா வேண்டாமா? என்ன படிப்பு படித்தாலும் ஒரு பார்ட் டைமிலே ஒரு குறிப்பிட்ட ஜுசுக்களை சூறாக்களை மனப்பாடம் செய்து கொண்டே வந்து எத்தனை பேர் இன்றைக்கும் அரபுலகத்தில் எத்தனை ஹாஃபிதுகள். எனவே லைலத்துல் கதிரினுடைய இரவை சந்தித்திருக்கிற இந்த 27வது இரவில் நாங்கள் உங்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறோம், உங்கள் குடும்பத்திலும் ஆலிமாக்கள் வரட்டும், ஹாஃபிதாக்கள் வரட்டும். அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்தினுடைய இல்மு தீன் என்கிற தீனுடைய இல்மு பெருகட்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பெண்களை சிறந்த அறிஞர்களாய், சிறந்த குர்ஆனை மரணமிட்ட ஹாஃபிதுகளாய் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.